ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸோ இல்லை பெயிண்டிங் ப்ளவுஸோ எதுவுமே கிடையாது. என்னென்னா, நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. நமக்கு அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு கேட்பாங்க. அப்படியே நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ அவங்க கேட்குறதெல்லாம் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெளியூரில் இருந்து படிக்கிற பசங்க வந்து இங்கே நிறைய பேர். நம்ம நிஃப்ட் காலேஜ் இங்கே இருக்குது இல்லையா, டைட்டில் பார்க்கில், அதில் சென்னையில் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியூர் பசங்க வந்து படிப்பாங்க. அந்த பசங்க வந்து ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய கொடுப்பாங்க போல இருக்குது அந்த காலேஜில். அதுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க, அக்கா இந்த மாதிரி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு சில பேர் தமிழ் பேசுவாங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப வரவே வராது. ரொம்ப ஏன் நம்ம போய் சொல்கிறது, இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது. அதனால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ என் பையன், இங்கே கிளாஸுக்கு வர்றவங்க பசங்க, அவங்க பேசி அப்படி இப்படி எனக்கு புரிய வைப்பாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைனு. ஆனால் தெலுங்கு பேசுவேன், தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. இங்கே என் பையன் சொல்லுவான், இல்லைன்னா என் பொண்ணு சொல்லும், இல்லை இங்கே வந்து பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா அதேமாரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையு, அந்த பட்டர்ஃப்ளை வந்து இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பாப்பா வந்து நேற்று ஒரு 2 o'clock கிட்ட சம்திங் வந்தால், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 3 o'clock ஆகிடுச்சு. இந்த பட்டர்ஃப்ளை தான். இந்த பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டர்ஃப்ளை சொல்ல முடியாது, இது வந்து ஏதோ ஒரு சொன்னாவ அந்த மாதிரி ஒரு பூச்சிக்கா. இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நெட்டில் ஒரு கம்பியை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே வந்து ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா போல இருக்குது. எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு, என்னம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுமா, கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அக்கா இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டிச் தெரியுமோ அது வந்து நீங்கள் போட்டுருங்கக்கா, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விங்ஸ் மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஆடணுமா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அவங்களே மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் என்ன நெட்டு எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, எல்லா திங்ஸுமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பீட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் அவங்க சொன்னதும் எனக்கு புரிஞ்சிச்சுமா அப்படின்னேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையை தனித்தனியாக ஒரு பெட்டல்ஸ் மட்டும் தனித்தனியாக நெட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ண பிறகு அந்த பொண்ணு என்ன சொன்னா, அக்கா நானும் போட்டுமான்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டிருக்கா. அந்த பொண்ணு, பக்கத்தில் இருக்க பொண்ணு சொன்னால், போடுமா, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பராக கொஞ்ச நேரத்தில் சொல்லி கொடுத்ததுமே அந்த பொண்ணு வந்து போட்டுட்டா. அப்புறம் நான் சொன்னேன், சரி போடுமா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லி கொடுத்தவும் செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட்டா. செயின் ஸ்டிச் தான் ப்ராக்டிஸ் பண்ணா ஃபஸ்ட்டு. போட்டதும் செயின் நல்லா அழகாக ஒரு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, அவள் தான் வந்து செயின் வந்து போட்டுட்டு இருந்தா இல்லையா அந்த பாப்பா தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து சொல்லித்தரீங்களாக்கான்னு கேட்டால், அப்புறம் பீட்ஸ் ஊசியில் பீட்ஸ் சொல்லி கொடுத்தேன், பீட்ஸும் போட்டா. அப்புறம் நான் வந்து ஒரு விங்ஸாக கம்பி செட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு விங்ஸாக வந்து போட்டு முடிச்சுட்டு, ஒரு விங்ஸ் வந்து நானே போடுறேன்க்கா அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் மேலே அந்த கம்பி மேலே ஜிக்ஸாக் மட்டும் போட்டால், நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வந்து ஒயிட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து அந்த சுகர் பீட்ஸில் வந்து அவுட்லைன், அப்போ அந்த விங்ஸுக்கு வந்து லைன்ஸாக வந்து எல்லாமே அதெல்லாமே ஃபில் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த பாடி வரும் இல்லையா, அந்த பாடிக்கும் வந்து ஒர்க்கு கொடுத்துட்டு, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த பாடியோட அந்த மேசை மேலே வருது பார்த்திங்களா, அதுக்கு ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் கொடுத்தோம். ஸோ அவளும் வந்து அந்த கம்பி மேலே ஒரு பெட்டல்ஸ்க்கு ஜிக்ஸாக் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு லோடிங்லாம் வரல, டைம் ஆகுதுமா நானே போட்டுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்களா, இன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜூரி அட்டன் பண்ணி இதை வந்து காமிக்கணும் ப்ராஜெக்டில். ஸோ அதனால் வந்து அவள் வந்து இன்றைக்கி தாங்க டக்குன்னு முடிச்சு கொடுக்க முடியுமா, அவங்க அம்மாலாம் கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் ஆனாலும் நான் முடிச்சு கொடுத்து அனுப்புகிறேன். 8 மணியோடு வேறு ஹாஸ்டல் க்ளோஸுங்க, திறக்க மாட்டாங்க கதவு, 8:30 மணிக்கெலாம் முடிச்சிடணும்னாங்க. இல்லை நான் அதுக்குள்ளே முடிச்சு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி 7:30க்கெலாம் வந்து எங்களுக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இது எதுலம்மா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, நான் டையில் தான்க்கா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் டையில் மீட்டர் செயின் வி மாதிரி கொண்டு வந்து அதை கீழே வச்சுட்டு, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 3D பட்டர்ஃப்ளை நாங்கள் ரெடி பண்ணி அந்த டை மேலே அந்த பொண்ணு ஒட்டிக்கிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ராஜெக்டை வந்து ஒரு வழியாக
காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வருவாங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆர்டர் வந்திருக்கு ஒரு யூனிட்லேருந்து, பெரிய யூனிட்டு. ஸோ அது ஃபுல்லாக வந்து கம்பெனி ஃபாரினுக்கு போகிறது. அது வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீங்கள் ஒரு டிஷர்ட்டில் போட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பல்காக கொடுக்குறோங்க்கா, நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கு அந்த ஒர்க்கும். ஸோ பண்ண போகிறேன். அது வந்து மண்டே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட வரும். ஸோ ஆரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஐகேத் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வருவாங்க. ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணணும்க்கா, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நான் வந்து பண்ணி தருவேன். இப்போ நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய வேலையெல்லாம் நான் விட்டுட்டு இவங்க கூட நான் வந்து 7 மணி நேரம் உட்காந்து பண்ணேன். ஸோ அந்த ஒரு 3D ஃப்ளவர் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா நெட்டு வேறு சிங்கிள் நெட்டில் தான் போட்டு சாஃப்டாக வந்து பொறுமையாக பண்ணோம். அன்லோடிங்கிற மாதிரி அந்த கம்பி வந்து விட்டால் கிழிஞ்சிரும் கொஞ்சம். அதனால் அந்த கம்பி வந்து லைட்டாக வச்சுட்டு அப்புறம் அவங்க என்னை இன்டர்வியூலாம் வேறு எடுத்தாங்க. என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கினாங்க. நான் பிஎஸ்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் என்னோடய ஐடி கார்ட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் கலைமாமணி அவார்டு ஆரி வாங்கியிருந்தால அது அண்டு ஸோ இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு இது எல்லாமே எடுத்துகிட்டு அண்ட் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க ஆல்பமாக வைக்கிறதுக்காக எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க என்னை பற்றி, நான் இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இது எல்லாமே என்ன கேட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2500 தான் நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒர்க்கும் போட்டு கொடுத்து அண்ட் என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க கேட்டாங்க எவ்வளோமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2500 கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி 2500 கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களும் நல்லா கைண்டாக நடந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடணும், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், உங்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது, எங்களால் பண்ண முடியல அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக என்னன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்கிட்ட பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா, இந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 2500 நான் வாங்கினது கரெக்டாக இல்லையானு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அண்ட் என்னோடது எல்லாமே கொடுத்துருக்கேன் அண்ட் ஒர்க்கும் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் 2500 ஒர்த்து தானே, உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ நம்மளோட டைம் வந்து 8 ஹவர் நம்ம ஒதுக்குறோம் இதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு சூப்பரான ப்ளவுஸோடு சந்திக்கலாம். பாய் 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 பாய்.